ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்டியன் ஏஞ்சல் பார்ட் 2. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கார்டியன் ஏஞ்சல் பற்றி போட்டிருந்தேன். அது இன்னும் கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி பார்ட் 2வாக போடுறேன். ஸோ கார்டியன் ஏஞ்சல் அப்படின்னாலே அது மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தேவதை. எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு விவிஐபி இவங்களுக்கெல்லாம் கார்டியன் பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக எந்த நேரமும் கான்ஷியஸாக அவங்கள நெருங்கி வரணுன்னா அந்த விஐபியை இந்த காட்ஸ் எல்லாம் அனுமதித்தா மட்டுமே வர முடியும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அந்த காட்ஸோட பவர் பற்றி புரிஞ்சிருக்கு. அவங்களோட தன்னோட உயிரை கூட கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த ஒரு ஆன்மா ஒரு தாயின் கருவறைக்குள்ளே வரும்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக 2 ஆன்மாக்கள் இல்லை 3 ஆன்மாக்கள் வரும், கார்டியன் ஏஞ்சல் மாதிரி. ஸோ வந்த ஆன்மாக்கள் அந்த கருவில் இருக்கும்போதிலிருந்து பிறந்து ஒரு 7 வயசு வரைக்கும் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். எது வரைக்கும் அந்த கம்யூனிகேஷன் தெரியும்னா, அந்த உச்சி பகுதி, தலையில் உச்சி பகுதி கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வரைக்கும் அவங்களோட கம்யூனிகேஷன் நல்லாவே தெரியும். அவங்க எந்த நேரமும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நம்ம பெற்றோர்கள் அவங்க பார்க்க மறந்தாலும் அவங்க பார்த்துட்ருப்பாங்க, விளையாடிட்டுருப்பாங்க. இந்த செவத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்க குழந்தைன்னெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? தவறு விழுந்த குழந்தை யாரோ தாங்கி பிடிச்ச மாதிரியும் இருக்குன்னுலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் கார்டியன் ஏஞ்சலோடைய வேலைகள் தான். அந்த ஒரு தலையின் உச்சி பகுதி மூடும்போது எல்லா திரைகளும் மூடப்படுது. அப்புறம் அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஆனது ஸ்டாப் ஆகுது. இந்த ஒரு பௌதீக வாழ்க்கையில் அந்த குழந்தை நார்மலான மனுஷனாக வாழ ஆரம்பிக்குது. ஆனால் அப்பயும் அந்த கார்டியன் ஏஞ்சலோட குரலானது கேட்கும். எண்ணங்கள் மூலிமா வெளிப்படுறதா இவங்க நினச்சிப்பாங்க. ஒரு எண்ணம் வருது, இங்கே போகாத, என்ன இது பண்ணாத, இதெல்லாம் கார்டியன் ஏஞ்சலோட வேலை தான். எந்த நேரமும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கும். அதை நம்ம சரி கொடுத்து கேட்டோம்னா அதில் ஒரு சக்ஸஸ் பார்ப்போம். அது கேட்கலன்னா ஒரு பள்ளத்தில் தான் விழுவோம். இப்படி தான் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் சொல்கிறதெல்லாம் கார்டியன் ஏஞ்சலோட வேலை, கெட்ட விஷயங்களை சொல்கிறதெல்லாம் புலன்களோட வேலை. அதாவது புலன்கள் ஒரு அதிகப்படியான ஒரு சுவையும் ருசிக்கிறது இருக்குது இல்லையா, எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கும். இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ண சொல்லி கார்டியன் ஏஞ்சல் சொல்லிகிட்டே இருக்கும். ஓகே, இது புரிஞ்சது இல்லையா? இப்போ சித்தர்கள், ஞானிகள் இந்த கார்டியன் ஏஞ்சலோடைய இருப்பை உணரணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுடைய இருப்பை அவங்க கண்டு மகிழணும், அவங்களாண்டு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமே இல்லை. அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உருவானதுலேருந்து எல்லா விஷயங்களும் தெரியும். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் தெரியும். பல மிராக்கிள்ஸ் அவங்களால் பண்ண முடியும். அப்போது அதுக்கு தியானத்தின் உச்சக்கட்ட நிலையாக அந்த உச்சி பகுதியை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அந்த உச்சி பகுதி திருப்பி அந்த திரைகள் எல்லாம் விளக்குறதுக்காக பலவிதமான தியான பயிற்சிகள் செய்து, வாசி யோகம் செய்து, இதெல்லாம் பண்ணும்போது அந்த திரைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அகல ஆரம்பிக்குது. 10ஆம் வாசலானது திறக்கப்படுது. இப்போ திறக்கப்படும் போது கார்டியன் ஏஞ்சலோடைய இருப்பானது கிளியராக விசிபிளாக தெரியும். அவங்க பேச்சு புலன்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி, நம்ம அதுக்குள்ளே புலன்கள் எல்லாம் கட்டுப்படுத்திட்டு போனால் இன்னும் அவங்களுடைய இருப்பை கிளியராகவே நம்ம பார்க்க முடியும். எப்படி வந்துட்டாங்க, வரப்போகிறாங்க, நம்மளுக்கு காட்சி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது எப்படி தெரியும்னா, அவங்க கிட்ட வராங்க அப்படின்னாலே ஒரு விதமான பரவசமானது ஏற்படும். இந்த உடம்புலலாம் ஒரு ஊசி குத்துற மாதிரி ஒரு ஃபீல் வரும். டக்கு 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 டக்குன்னு ஒரு நைட்டு ஒரு மிட் நைட் ஆகிடுச்சுனாலே ஒரு 4 மணிக்கெல்லாம் கரெக்டாக தட்டி எழுப்புவாங்க. இது ஒரு நல்ல சிம்டம்ஸாக தெரியும். ஒரு எனர்ஜி, அதுவும் கார்டியன் ஏஞ்சல் இது போல் ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி, ஒரு தேவதைகள், ஒரு சித்தர்கள், ஒரு சாமி, இதெல்லாம் வரும்போது என்னென்னா ஒரு கெட்ட சக்தி, இது எல்லாமே சரி, ஒரு அபரிவிதமான பவர் நம்மக்கிட்ட வருதுனாலே அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் எல்லாம் ஃபியூஸ் ஆகும். ஃபஸ்ட் டைம் ஃபியூஸ் ஆகிடும், ட்ரிப் ஆகிடும், இதெல்லாம் நடக்கும். நீங்கள் நல்லா தியானத்தில் அதிகப்படியான ஈடுபாடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா
அந்த இடத்துல கண்டிப்பாக கரண்ட் சப்ளை கட் ஆகும். இது தியானத்தின் உச்சக்கட்ட நிலையை அடைஞ்சவங்க எல்லாருக்கும் நடந்திருக்கும். இது ஒரு அபரிதமான சக்தி இறங்கியிருக்கு, பக்கத்தில் இருக்குன்றதை உணரலாம். அப்போது அந்த டைமில் கார்டியன் ஏஞ்சல் உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. வேண்டியதை கேட்கும். அதாவது ஜின் அந்த விளக்கு தேய்ச்சா ஒரு பூதம் வரும்னாங்க இல்லையா, அதுமாதிரி நீங்கள் எதை கேட்டாலும் தரும். எல்லா விதமான சுகத்தையும் அனுபவிக்க பிறந்தவங்க எல்லா சுகத்தையும் அனுபவிக்கலாம். வாழ்க்கையின் நெறிமுறைகளை கடைப்பிடிச்சி இறைவன் அடைய எல்லா வழிகளையும் அவங்க சொல்லித் தருவாங்க. ஓகே, ஏதாவது சந்தேகங்கள்னா அதில்